நம்பர் 13 சிறகடிக்க ஆசையில் இன்றைக்கி என்ன நடந்ததுன்னா, மீனா அவங்க தம்பியை கூட்டிகிட்டு எல்லா இடத்துலையும் போய் தேடுறாங்க. அந்த செப்பல் தைப்பாங்களா தாத்தா பாட்டி, அவங்க கிட்டேருந்து கிளம்புறாங்க அங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒயின் ஷாப்பில் போய் பார்ப்போமா அப்படின்னு சத்யா சொல்லவும், அதெல்லாம் அங்கே இப்போ குடிக்கிறதே இல்லைடா, அதெல்லாம் போயிருக்க மாட்டாருங்க. உடனே சத்யாவும் இல்லைக்கா ஒரு வாட்டி தேடி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் தேடுறாங்க. அங்கே யாருமே இல்லை. உடனே அங்கே சிட்டியால் ஒருத்தர் இருந்துட்டு சத்யாவை பார்த்து கையை பிடிச்சிருக்காங்க, வந்து ஒரு ரவுண்டு போட்டுப்போ ஒரு கை குறையுதுன்னு. நானும் அதுக்கெலாம் ஒன்றும் வரலன்னு சொல்லி சத்தம் போட்டு வெளியே வராங்க. வெளியே பார்த்தா மீனா கிட்ட ஒருத்தன் வம்பிழுத்துட்டு இருக்கான். 20 ரூபா கிடைக்குமா 30 ரூபா கிடைக்குமான்னு. இப்படி தான் இருப்பாங்கக்கா, எங்கே வா உடனே நமக்கு கிளம்புவோம் அப்படின்னு அங்கேருந்து போயிட்டு எங்கே போகணுன்னு கேட்காங்க. உடனே மீனா வீட்டுக்கே போவோம் மாமா தேடுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே வீட்டில் வந்து விட்டுட்டு மாமா ஒருவேளை வந்தாலும் வந்திருப்பாரு, பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சத்யா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனா வீட்டில் வந்து வேலையெல்லாம் பார்க்காங்க, ஃபோனை பார்த்துட்டே இருக்காங்க, வேலையும் பார்க்காங்க. ஆனால் ஃபோன் வரவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க மாமனார் வந்து என்னம்மா அவன் ஃபோன் பண்ணானா அப்படின்னு கேட்கவும், மாமா உங்களுக்கும் பண்ணலையா எனக்கும் பண்ணல அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே முத்துவோட அப்பா முத்தை திட்டுறாங்க, என்ன அவன் ஃபோனும் பண்ணலை நம்ம தேடுவோம்னு அவனுக்கு தெரியாதா இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திட்டவும் மீனா ரொம்ப கவலையாக இருக்காங்க. உடனே இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க மாமனார் சரி பரவாயில்ல நீ போய் சாப்பிடு, நான் வந்தால் இங்கே உட்காந்து பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா அவர் வந்தால் தான் நான் சாப்பிடுவேன், நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் போய் தூங்குங்க மாமா அப்படின்னு. அவன் இல்லாமல் நான் என்றைக்கு தூங்க போயிருக்கேன், அவன் வந்தால் தான் நான் தூங்குவேன், இவங்களும் அவன் வந்தால் தான் சாப்பிடுவேன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் மீனாவுக்கு ஃபோன் வருது. உடனே அவங்க மாமனார் யார் முத்து அப்படின்னு கேட்கும், இல்லை எங்கள் அம்மா அப்படின்ட்டு அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அவங்க அம்மாவும் சத்யாவும் நீ நிறைய இடத்துல போய் தேடினீங்கன்னு சொன்னால் மாப்பிள்ளை ஒன்றும் எங்கேயும் போயிருக்க மாட்டார் வந்துடுவார் அப்படின்னும் அவங்க தங்கச்சி வாங்கி ஃபோன் அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத, மாமா என்ன எப்போவும் லேட்டாக தானே அடிக்கடி வருவாங்கல்ல, நீ பயப்படாமல் இரு, உனக்கு மாமாவுக்கு அதிக லவ் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மா சரி நீ விட்றி நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கும். கரெக்டாக முத்து வந்துடுறாங்க. உடனே அவங்க அப்பா எங்கடா போனீங்க வா அப்படின்னு கூப்பிடணும். முத்து எப்போ நீங்கள் இன்னும் தூங்கலையா அப்படின்னு கேட்டுட்டு மெதுவாக உள்ளே வராங்க. இதை மீனா கேட்டுடுறாங்க. உடனே அவங்க அம்மா டைம் மாமா சீக்கிரம் வை வந்துட்டார் அவர் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வீட்டில் எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் முத்தோட அப்பா முத்து கையில் லேசாக அடிச்சுட்டு என்னடா எங்கடா போனேன், வீட்டில் எல்லாம் தேடுவோம் தெரியாதா, சொல்லிட்டு போக முடியா, காலையிலேருந்து மீனா எப்படி பதட்டமாகவே இருக்கா தெரியுமா, நீ இன்னும் கொஞ்சம் நேரம் லேட்டாக வந்து அழுதுருப்பா உட்காந்து, முதல்ல அவளை போய் சாப்பிட சொல்லுன்னு சாப்பிடவே இல்லை அப்படின்றாங்க. உடனே முத்து நீங்கள் போய் தூங்குங்கப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மீனா உடனே கோவமாக போகிறாங்க. ஆனால் முத்து கண்டுக்காமல் ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்காங்க. மீனா சாப்பாடு எடுத்து வச்சுட்டு கோவமாக சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுவதுக்கு முத்து அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல நீங்கள் வா அப்படின்னு சொல்லிட்டு கையிலேருந்து இப்படி காசு எடுத்து விரிச்சு காட்டுறாங்க. உடனே மீனை ஷாக்காக முழிக்கிறாங்க. உடனே முத்து 8500 ஒரு நாள் சவாரி அப்படின்னு சொல்லிட்டு கையில் கூட கொடுக்காம பெட்டில் போய் வச்சுட்டு எடுத்துக்கோ, நேற்று நீ சொன்னல என்னை விட அதிகமாக சம்பாதிச்சிட்டேன், இன்னைக்கு நான் உன்னை விட அதிகமாக சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். மீனா ஓ இதுக்கு தான் நீங்கள் ஃபோன் எடுக்கலையா, அப்போ என் ஃபோனில் பிரச்சனை இல்லை என் மேலே தான் பிரச்சனையா, நேற்று நான் சும்மா சாதாரணமாக உங்களை விட அதிகமாக சம்பாதிச்சிட்டேன்னு சொன்னேன், அதுக்கு நீங்கள் இவ்வளோக்குள்ளே நினச்சிக்கிட்டீங்க, இந்த அளவு இருப்பீங்க நான் எதிர்பார்க்கல, எப்பவும் புருஷன் தான் பொண்டாட்டியோட அதிகமாக சம்பாதிக்கணும்னா அப்படின்னு சொல்லுவோம். முத்து அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நேற்று நீ சொன்னது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா நம்ம மற்றவங்க கிட்ட பேசும்போது ஏதாவது நினச்சிக்கொள்வாங்களோன்னு பார்த்து பேசுவோம், ஆனால் நம்ம உரிமை இருக்கிறவங்க கிட்ட என்ன வேணால் பேசலாம்னு நினைப்போம், ஆனால் உங்ககிட்டே இப்போ நான் பார்த்து தான் பேச வேண்டியிருக்குல்ல அப்படின்னு சொன்னோடனே முத்து அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே மீனா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், முந்திலாம் சண்டை வந்தால் தான் பேசாமல் இருப்போம், இப்போ ஏதாவது பேசினா சண்டை வந்துடும் நினச்சி நம்ம பேசாமல் இருக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து நீ உனக்கு வந்து ஃபீலிங் இந்த மாதிரி வந்துருக்கக்கூடாது, அது தப்பு தான், ஆனால் நீ கேட்டது எனக்கு ரொம்ப மனசுக்குள்ளே என்னால் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு தோணுச்சு, அது வரைக்கும் யார்ட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு நானே தான் அந்த ஆர்டரை தேடி போனேன், நான் உன்னோட அதிகமாக சம்பாதிச்சதுக்கப்புறம் தான் பேசணும் அப்படின்னு ஃபோனை நானே தான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணுறாங்க. உடனே மீனாக்கு ஒரே அழுவியாக வருது, நீங்கள் வேணும்னே இப்படி பண்ணியிருக்கீங்கன்னா நான் உங்களுக்கு கண்டா போதாதா அப்படின்னு எங்கெல்லாம் தேடின தெரியுமா, சத்யாவை கூட்டிகிட்டு இங்கே பாருக்கு போயிருப்பீங்கன்னு அங்கெல்லாம் போய் என்னை எல்லாரும் என்ன எப்படிலாம் பேசினாங்க தெரியுமா, இப்படி பண்ணிட்டீங்களேன்னு அடிச்சுட்டு அழுறாங்க. அதுக்கப்புறம் முத்து அப்படியே அமைதியாக நிற்காங்க. உடனே மீனா எல்லா ஆம்பளைங்களும் ஒன்று தானே, நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு முத்து நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல, எனக்கு உள்ளே ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேச தெரியாது, அதனால தான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா சரி பரவாயில்ல வாங்க சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு முத்து நான் சாப்பிட்டுட்டேங்காங்க. உடனே மீனா ஓ பரவாயில்லண்ணே, மாமா என்கிட்ட கேட்டதுக்கு அவர் இல்லாமல் நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னால், ஆனால் நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னே முத்து எனக்கு மதியம் சாப்பிடல அதனால் தாம்பரம் தாண்டி நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா போய் படுக்க போகிறாங்க. நீ சாப்பிடணுன்னே ஒரு நாள் சாப்பிடலன்னா நான் ஒன்றும் செத்துற மாட்டேன்னு சொல்லிட்டு கோவமாக போய் படுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் முத்து சாப்பாடு போட்டு வந்து மீனாவை எழுப்பி சாப்பாடு கொடுக்காங்க. உடனே மீனா எனக்குலாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவதுக்கு முத்து சாப்பிடலன்னா நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா அதை காலையிலேருந்து பேசாமல் தானே இருந்தீங்கன்னு சொல்லிட்டு படுக்க போகிறாங்க. உடனே முத்து எழுப்பி சாப்பாடு ஊட்டி விட்றாங்க. உடனே மீனா அழுதுகிட்டே சாப்பிட்றாங்க. இதோட இன்னைக்கு சீன் முடியுது. அதுக்கப்புறம் நாளைக்கான ப்ரோமோவில் வந்து மீனாவும் அவங்க அம்மாவும் கோயிலுக்கு போகிறாங்க. அப்போ ரோஹிணி மனோஜ் வந்திருக்காங்க. என்ன ரோஹிணி இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்கவும் அதான் சொன்னேன்ல நாங்கள் ஒரு வீடு வாங்க போகிறோம், அதோட அட்வான்ஸ் கொடுக்குறதுக்கு ஓனர் இங்கே தான் எங்களை வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நடந்து போகிறாங்க. ஒரு நிறக்குடம் தண்ணி கீழே ரோஹிணி கால் தட்டி விழுந்துட்டு உடனே இதை பார்த்துட்டு மீனாவோட அம்மா நல்ல காரியத்துக்கு போகிறாங்க, இந்த மாதிரி விழுறது நல்லது இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட சீன் முடிஞ்சிருது.